வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் மைதா பிஸ்கட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுலேயே 1/2 கப்பு பொடி பண்ண சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கூடவே 1/2 டீஸ்பூனு இடித்த சோம்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 சிட்டிகை உப்பு, கடைசியாக 1/4 கப் அளவுக்கு உருக்கின நெய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு இதை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி. இப்போ இதை கொஞ்சமாக மாவு தெளித்து சப்பாத்தி மாதிரி இதை தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம், சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு சைஸ் தடிமனாக தேய்ச்சி இதை தேவையான சைஸில் இதை கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ண துண்டுகளை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் தட்டில். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மைதா பிஸ்கெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான தீயில் இருக்கணும். இப்படி நல்லா கோல்டன் கலர் வந்ததும் இதை எண்ணெய் வடித்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம சுவையான மைதா பிஸ்கெட்ஸ் ரெடி. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.